இன்னைக்கு நம்ம விசுவாசத்தை அதிகரிக்கிறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு விசுவாசம் இருக்குது. நான் எப்படி பிரதர் என்னுடைய விசுவாசத்தில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், நான் என்னுடைய விசுவாசத்தை எப்படி அதிகரிக்கிறதுன்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது. நான் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை பார்க்கணுன்னா அதுக்கு விசுவாசம் தேவைப்படுது. அந்த விசுவாசத்தை எப்படி அதிகரிக்கலாம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம முக்கியமாக 2 விஷயத்தை பார்க்க போகிறோம். விசுவாசத்தை அதிகரித்து அதில் எப்படி செயல்படணும் அப்படின்றத. மொதல் விஷயம், விசுவாசத்தை அதிகரிக்கிறது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் நினைக்கிறாங்க, எனக்கு சுத்தமாக விசுவாசமே இல்லை பிரதர், நான் விசுவாசத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை விசுவாசமே இல்லைன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. உங்களுக்குள்ள ஏற்கனவே ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தில் விசுவாசம் இருக்குது. அது ரொம்ப கம்மியான நிலையில் இருக்குது. அதை எப்படி அதிகரிக்கிறதுன்றதை பார்க்கலாம். நான் விசுவாசிச்சா மட்டும்தான் கடவுள்கிட்ட இருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள முடியுமா, இல்லை வேற ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, நிறைய பேர் வேற மாதிரியான முயற்சிகள்லாம் எடுப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அழுது புலம்புனா கடவுள் எனக்கு ஏதாச்சும் செய்வார். சில நேரத்தில் நம்ம எப்படி மாறிடுறோம் பாருங்களேன். ஏதாச்சும் எனக்கு கடவுள்கிட்ட இருந்து வேணும்னா அதுக்கு நம்ம விசுவாசிக்க மாட்டோம், அழுது புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டா, நான் இப்படி புலம்பிக்கிட்டே இருந்தால் சரி, இப்படி நான் அழுதுகிட்டே இருந்தால் சரி, இப்படிலாம் இவன் பண்ணுறானே அப்படின்னு மனதுருகி வந்து மிராக்கிள் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி நினச்சிங்கன்னா உங்களுடைய எண்ணம் தப்பு. இப்படி இருந்தால் தேவனிடத்துலேருந்து நீங்கள் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் நொறுக்கப்பட்ட நிலையிலையோ, இல்லை கடவுள் எனக்கு இதை செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்ற யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கன்ஃபியூஷன்லேருந்து இருக்கும்போது அவர் எனக்கு வந்து அற்புதத்தை செய்வார் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செய்ய மாட்டார். நீங்கள் கன்ஃபியூஷனாக இருக்கும்போது எது உங்களுக்கு தேவைப்படுதோ அதை தான் அவர் தருவார். நீங்கள் நொறுக்கப்பட்ட நிலையிலையோ, இல்லை விசுவாசமே இல்லாத நிலையில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அவர் என்ன பண்ணுவார்னா உங்களை ஆறுதல் படுத்துவார். ஏன்னா உங்களுக்கு அப்போ தேவைப்படுறதே ஆறுதல் தான். ஸோ நீங்கள் அழுதோ புலம்பியோ இருந்தால் உங்களுக்கு ஆறுதல் தான் தேவனிடத்துலேருந்து கிடைக்கும். அற்புதத்துக்கும் ஆறுதலுக்கும் வித்தியாசம் இருக்குது. அற்புதம் வேணும்னா அங்கே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம் வேணும். அதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை உங்களால் பார்க்க வைக்க முடியும். எப்படி நான் இதை சொல்கிறேன்னா, தேவனை பிரியப்படுத்துறதுக்கு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. இந்த ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் அப்படின்ட்டு இருக்கு. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இம்பாசிபிள்னு போட்டிருக்கு, வாய்ப்பில்லை ராசா அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது நீங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும்னா விசுவாசம் இருந்தால் தான் பிரியமாக இருக்க முடியும். அழுது புலம்பி வேற மாதிரி கதறிக்கிட்டு இருந்தால் பிரியமாக இருக்க முடியாது. ஒட்டு மொத்த பைபிள்லேயே பிரியமாக இருக்கிறதுக்கு ஒரே வேர்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா நீங்கள் விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் ஏன் விசுவாசத்தை இந்த அளவுக்கு வலியுறுத்தி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று வேணும்னா எதையாச்சும் ஒன்று எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிட்டே இருப்பீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்ட்டா, இந்த உலகத்தில் நம்ம ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்ட்டா, இப்போ நான் போய் ஒரு ஏசி வாங்கணும், இல்லை ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, என்கிட்ட இருக்கிற பணத்தை பயன்படுத்தி எனக்கு தேவையான பொருளை நான் வாங்கிக்குவேன். ஒன்றை கொடுத்துட்டு ஒன்றை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இன்னும் பழங்காலத்தில் போய் பார்த்தீங்கன்னா பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை கொடுத்து வேற ஒரு பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. அரிசியை கொடுத்துட்டு கோதுமை வாங்குவாங்க, கோதுமையை கொடுத்து அரிசி வாங்குவாங்க. அப்போ அவங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்து மாற்றி வாங்கிட்டே இருப்பாங்க. ஆவிக்குரிய உலகத்தில் எப்படின்னா, விசுவாசன்றது இந்த கரன்சி மாதிரி, இந்த காசு மாதிரி. இந்த காணக்கூடிய உலகத்துக்கு காசை வச்சு நம்ம வேற ஒரு இதை மாற்றி வாங்கிக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய உலகத்துக்கு ஒன்றை வச்சு தான் வாங்க முடியும். அது விசுவாசத்தை வச்சு தான் வாங்க முடியும். நவ் ஃபெய்த் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கு. விசுவாசன்றது ஒரு பொருளாக இருக்குது. விசுவாசத்தை கொடுத்து பரலோகத்திலிருந்து நீங்கள் எதையாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் விசுவாசத்தை எது மேலே விசுவாசிக்கிறீங்களோ அதை விசுவாசத்தினால எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான பொருளாதாரமாக இருக்கலாம், உங்களுக்கு தேவையான அற்புதமாக இருக்கலாம், உங்களுக்கு தேவையான சுகமாக இருக்கலாம். இப்படி நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதுக்கும் விசுவாசத்தை அதிகரிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அற்புதத்தை எதிர்பார்க்குறாங்க. எனக்கு இதில் அற்புதம் நடந்திருக்கு பிரதர், அதில் அற்புதம் நடந்திருக்கு பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஒரு காரியத்துக்கு எனக்கு அற்புதமே நடக்க மாட்டேங்குது பிரதர் அப்படின்றாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு உங்களுக்கு விசுவாசம் தேவை. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்கள்கிட்ட ஒரு 5 கோடி ரூபாய் இருக்குது. ஸோ இந்த 5 கோடி ரூபாயில் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி 5 கோடி ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, உங்கள் 5 கோடியை கொண்டு போயிட்டு ஒரு வீட்டை வாங்கிடுறீங்க. வீட்டை வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காரும் தேவைப்படுது, அதுவும் 5 கோடி ரூபாய்க்கு வாங்கணும்.
இப்போது 5 கோடியே நீங்கள் செலவழிச்சதுனால இப்போ உங்களால் அந்த காரை வாங்க முடியாது. அதுக்கு நீங்கள் நான் ஏற்கனவே என்கிட்ட 5 கோடி இருந்துச்சு, நான் வீட்டை வாங்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. அதனால் நான் காரை வாங்கிடுவேன்னு சொல்ல முடியாது. காரை வாங்குறதுக்கு அடுத்து என்ன தேவை? அடுத்த 5 கோடியை நீங்கள் ரெடி பண்ணணும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு காரியத்தில் அற்புதம் நடந்திருக்கலாம். ஒரு பொருளாதாரத்தில் சின்ன அற்புதத்தை பார்த்துருக்கலாம், சுகத்தில் ஒரு சின்ன அற்புதத்தை பார்த்துருக்கலாம், அவருடைய அன்பில் ஒரு அற்புதத்தை பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி பலவிதமான விஷயத்தில் நீங்கள் ஒரு அற்புதத்தை பார்த்துருப்பீங்க. அடுத்த ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்கணுன்னா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண பழைய ஃபெய்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஃபெய்த்தை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு அற்புதம் வேணும்னா புதுசாக ஒரு விசுவாசம் வேணும். அந்த புதுசாக ஒரு விசுவாசத்துக்கு நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தை கேட்கிறதுனாலே வரும் அப்படின்ட்டு இருக்கு. இந்த மாதிரி செய்தியை நீங்கள் கேட்குறீங்கள, கேட்கும் பொழுதே உங்களுக்கு புதிதான விசுவாசம் வந்துக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு தோணாத அற்புதங்கள் தோணும். இது வரைக்கும் நான் பார்க்காத வாழ்க்கையை நான் பார்க்கணும்னு யோசிப்பீங்க. நான் இதுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு யோசிக்க மாட்டீங்க. ஒரு அற்புதத்தை பார்த்துட்டு ஒரு நிலையில தங்கிட மாட்டீங்க. இல்லை நான் இந்த அற்புதத்தில் நான் தங்க மாட்டேன், எனக்கு இதிலும் பெரிதானதை பார்க்கணும் அப்படின்ற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி மெசேஜை கேட்கணும், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கணும். அந்த விசுவாசம் கேள்வினால் வரும் அப்படின்ட்டு இருக்கு. அதை இங்கிலீஷில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெய்த் கமத் அப்படின்ட்டு இருக்கு. கமத் அப்படின்னா அது ஒரு கண்டினியூஸ் ப்ராக்ரஸ். ஒரே நாளில் நீங்கள் விசுவாசத்தில் ஜாம்பவான் ஆயிடவே முடியாது. விசுவாசன்றது நீங்கள் டெய்லி கேட்குறதுனால அது வளர்ந்துக்கிட்டே வரும். ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகிற மாதிரி ஓவர் நைட்டில் உங்களுக்கு விசுவாசம் பயங்கரமாக வந்துடாது, கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். அந்த கொஞ்சோண்டு வளர்கிற நேரத்தில் என்ன பண்ணணும்னா இன்னும் தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், இன்னும் கேட்கணும், விசுவாசத்தை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தில் வல்லவனாயிருவீங்க. ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தம் கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறான்னா வாக்கு பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவர்னு தேவனை சோத்தரிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவன் விசுவாசத்தில் வல்லவனானான் அப்படின்னு இருக்கு. ஆபிரகாமை ஒவ்வொரு ஜேர்னிலையும் கொண்டு போயிட்டு அவனுக்கு விசுவாசம்னா என்னன்றதை பார்க்க வைக்கிறாரு. அவனை அதை அதிகரிக்கிறதுக்கு ஒவ்வொரு நாள் அவன் ஜேர்னியில் கொண்டு போயிட்டு இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரி விசுவாசத்தை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகரிச்சுக்கிட்டே வரணும். எந்த பக்கத்துக்கு உங்களுக்கு விசுவாசம் வேணுமோ அந்த பக்கத்தில் வைக்கணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தில் அற்புதம் நடக்கும், இன்னொரு காரியத்தில் அற்புதம் நடக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஹீலிங்கில் அற்புதம் நடக்கும், ஆனால் ஃபினான்ஸில் அற்புதம் நடக்காது. ஒரு சிலருக்கு ஃபினான்ஸில் அற்புதம் நடக்கும், ஒரு சிலவங்களுக்கு ஹீலிங்கில் அற்புதம் நடக்காது. ஒரு சிலவங்களுக்கு குறிப்பிட்ட காரியத்தில் நடக்கும், குறிப்பிட்ட காரியத்தில் நடக்காது. இதுக்கு காரணம் என்னன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இது ஏன்னா அந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்து அவங்களுக்கு வெளிச்சம் இல்லை. எந்த ஒரு காரியத்தில் அவங்களுக்கு வெளிச்சம் வருதோ அந்த ஒரு காரியத்தில் விசுவாசம் கூடிக்கிட்டே வரும். ஏன்னா அந்த காரியத்துக்கான தேவனுடைய வார்த்தை அவங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். இப்போது கர்த்தர் என்னை பாதுகாப்பார் அப்படின்ற ஃபுல்லான நம்பிக்கை எனக்கு இருக்குன்னா நான் அந்த ஸ்கிரிப்சர்ஸ்லாம் எடுத்து மெடிடேட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அதனால் நான் பயப்படவே மாட்டேன். இன்னொரு காரியத்தில் இப்போ ஃபினான்ஸில் நான் நம்பலைன்னு வச்சுக்கோங்களேன், ஃபினான்ஸில் நான் அந்த அற்புதத்தை பார்க்க முடியாது. ஏன்னா எனக்கு ஃபினான்ஸுக்கான ஃபெய்த் அங்கே தேவைப்படுது. அப்போது இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஃபினான்ஸ் பொருளாதாரத்தை குறித்து எங்கெல்லாம் பைபிளில் எழுதியிருக்கோ அந்த ஒவ்வொரு ஸ்கிரிப்சராக எடுத்து அந்த ஒவ்வொரு வசனமாக எடுத்து நான் மெடிடேட் பண்ணணும். மெடிடேட் பண்ணி விசுவாசத்தில் வல்லவனாயிடணும். இப்படி தான் ஃபெய்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும். இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய தேவனுடைய வார்த்தையை கேட்பாங்க. இது 2வது கேட்டகரி. ஒரு நாளைக்கு ஒரு மெசேஜ் கேட்பாங்க, ஒரு நாளைக்கு 2-4 மெசேஜ் இந்த மாதிரி கேட்குறவங்களும் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை நிறைய வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு ஆப்ரேட் ஆகிறது கிடையாது. இப்போது விசுவாசத்தை அதிகரிக்கிறது எப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதிகரித்த விசுவாசத்தை எப்படி நீங்கள் பயன்படுத்தணும்னு நான் சொல்லலைன்னா நீங்கள் விசுவாசத்தை அதிகரிக்கிறதுனால பிரயோஜனம் என்ன? இயேசுகிட்ட அவருடைய சீஷர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே விசுவாசத்தை எங்களுக்கு அதிகரிக்க பண்ணும். அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். லூக்கா 17 5வது வசனம் பாருங்க. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால், இவங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் கர்த்தர் சொல்றாரு கடுகு விதை அளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால். அப்போ ஏற்கனவே அவன்கிட்ட அந்த ஃபெய்த் இருக்குது, அவர் சொல்றாரு கடுகு அளவு இருந்தாலே போதுன்றார். அப்படியா? நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்குதுன்னா, ஒரு பட்டணத்துக்கு இயேசு போறாரு, பட்டணத்துக்கு இயேசு போயிட்டு அங்கே அவர் உள்ள விட மாட்டுறாங்க. அப்போ கூட அந்த சீஷர்கள் சொல்றாங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விசுவாசம் எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்குன்றது தெரியும், நம்மளை உள்ள விட மாட்டுறாங்க,
வானத்திலிருந்து அக்கினியை நான் இறக்கிறவா ஆண்டவரே அப்படின்னு கேட்குறான். நான் கட்டளை இடட்டுமா அப்படின்றான். ஆண்டவரே நீர் கட்டளை இடும் அப்படின்னு சொல்றது வேற, நான் கட்டளை இடட்டுமா, வானத்திலிருந்து அக்கினியை இறக்கிடுவாங்க அப்படின்றான். அப்போ எந்த அளவுக்கு அவனுக்கு ஃபெய்த் தெரிஞ்சிருச்சு, இப்போ நான் கட்டளை இட்டாலே இங்க இருக்கிற காரியம் மாறும், பரலோகம் எனக்கு செவி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விசுவாசம் அவனுக்கு வந்துருச்சு. இவன் கேட்குறான் எனக்கு இன்னும் ஃபெய்த்தை அதிகரிக்க பண்ணும் அப்படின்றான். இந்த மாதிரி சீஷர்கள் வந்து அவர்கிட்ட கேட்கும்போது அப்போ அவர் சொல்றாரு, கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால். நிறைய நேரத்தில் நான் சொன்னேன், விசுவாசம் நிறைய வச்சிருக்கிறோம், அதுல ஏன் ஆப்ரேட் பண்றது இல்லை அப்படின்றத பாருங்க. நீங்கள் இந்த காட்டுத்தீ மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்கப்பட்டு கடலிலே நாட்டப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். இப்போ இயேசு என்ன சொல்றாருன்னா, நீ கட்டளையிடு அப்படின்றாரு. இப்போ ஒரு கடுகு விதையை எடுத்து காமிக்கிறாரு, ஒரு பெரிய மரத்தை காமிக்கிறாரு. இந்த மரத்தை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதை என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 30 அடி வரைக்கும் அதனுடைய வேர் இருக்கும் அப்படின்றாங்க. 30 அடி ஆழம் வரைக்கும் வேர் இருக்கும். அதை சுற்றி பார்த்தீங்கன்னா வேர் வெளியே வரைக்கும் படர்ந்துருக்கும். அதாவது அது இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான மரம் அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவருடைய சிலருடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனையை நகட்டவே முடியாது, இந்த பிரச்சனையை அசைக்கவே முடியாது. இதுல இருந்து நான் எப்படி வெளியே வருவேன்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கலாம். இதை நான் எப்படி மாற்றுவேன் அப்படின்னு உங்களுக்கு யோசிச்சிருக்கலாம். ஐயோ நான் என்ன பண்ண போறேன், எனக்கு இவ்வளோதான் நேரம் இருக்கு, இவ்வளோதான் சமயம் இருக்கு, நான் என்ன பண்ண போறேன்னு நீங்க யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனா இங்க கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தா போதும், அதை வந்து நீ அங்கிருந்து வேரோட பிடுங்கப்பட்டு கடலிலே தள்ளலாம் அப்படின்றாரு. உங்களுடைய பிரச்சனையோடைய ஆழம் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கடுகு அளவு விசுவாசம் இருந்தா போதும், வாயை திறந்து பேசும்பொழுது அந்த பிரச்சனை அங்கிருந்து அப்புறமா போகும், அங்க வேரோட பிடுங்கப்பட்டு மாறும். அது உங்களுடைய இரத்த சம்பந்தப்பட்ட நோயா இருக்கலாம், அது உங்களுடைய சரீர சம்பந்தப்பட்ட வியாதியா இருக்கலாம், அது உங்களுக்கு ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம். இப்போ நான் பேசும்பொழுது உங்களுடைய வாயை திறந்து எந்த பிரச்சனை உங்க வாழ்க்கையில இருந்து மாறணும்னு நினைக்கிறீங்களோ, ப்ரொஃபட்டிக்கலா இப்போ நான் சொல்றேன், அதை வாயை திறந்து இப்போ நீங்க பேசும்போது வேரோடு பிடுங்கப்பட்டு கடலிலே தள்ளப்படுவதாக, பிரச்சனையின் ஆழம் அனைத்தும் இப்பொழுதே வேரோட பிடுங்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால இதை நான் உங்க மேல கட்டளை எடுக்கிறேன். பவுல் சொல்றாரு, அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களா இருக்கிறபடியால் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்குள்ள விசுவாசத்தின் ஆவி இருந்துச்சுன்னு வைங்க, இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பேச ஆரம்பிப்பீங்க, அமைதியா இருக்க மாட்டீங்க. இப்போ நான் டிக்ளேர் பண்ண சொல்லும் போதே உங்க வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிருப்பீங்க, அந்நிய பாஷைகள்ல பேச ஆரம்பிச்சிருப்பீங்க. இதுதான் ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த். விசுவாசம் இருந்துச்சுன்னா பேசும். சிம்பிள். ஃபெய்த் ஸ்பீக்ஸ். முதல் விஷயம் நான் சொன்னது என்னன்னா, விசுவாசத்தை வர்த்திக்க பண்றதுக்கு தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. ரெண்டாவது விஷயம், விசுவாசம் பேசும். இந்த மெசேஜை நீங்கள் 20 நிமிஷம் கேட்பீங்க, இல்லை 1 மணி நேரம் நான் மெசேஜ் அப்லோட் பண்ணாலும் கேட்பீங்க. ஆனால் உங்களுடைய வாயை திறந்து பேசுங்கன்னு சொன்னால் அது 2 நிமிஷம் கூட இருக்காது. எதுக்கோ எவ்வளோ நேரமோ செலவழிப்போம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை பேசுங்க, விசுவாசத்தை வச்சு அதை அறிக்கையிடுங்கன்னா அதை யாரும் செய்ய மாட்டாங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்க. இது வரைக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் மேனிஃபெஸ்ட் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இந்த செய்தி உங்களை ஆசீர்வதிச்சிருக்கு அப்படின்ட்டா, உங்களுடைய இப்போ எப்படி நம்ம ஃபெய்த்தை ஒரு கரன்சி மாதிரி பார்த்தோமோ, உங்களுடைய கரன்சியை, உங்களுடைய பொருளாதாரத்தை இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்க விதைக்கலாம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்க ஒரு விஷயத்தை விதைக்கிறீங்கன்னா, பரலோகம் அதை உங்களுக்கு வேற ஒரு பரிமாணத்திலையும் பரிமாற்றம் பண்ணும். பரலோகத்தினுடைய பரிமாற்றம் நீங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும். இந்த ராஜ்யத்துக்காக நீங்க விதைக்கணும்னா, இங்க இருக்கிற அக்கௌண்ட்லையும் கூகுள் பேலையும் உங்களுடைய காணிக்கைகளையும் உங்களுடைய விதைகளையும் நீங்க அனுப்பலாம். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.